எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குக்கா. ஏய், எடுத்ததுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் வாழவே முடியாது. இல்லக்கா, அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் காலையிலே சொன்னாங்கல்ல. லேட்டா வந்தா கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்களாம். கேட்டை மூடிட்டு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் தெரியாத ஊர்ல நம்ம வெளியில நிக்க முடியுமா? ஏய், நான் உன்னை நம்பி வரல, என்ன நம்பி வந்திருக்கேன். கவலைப்படாத, எப்படியும் நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிடுறேன். இல்லக்கா, அப்படியே உள்ள போயிட்டாலும் ராத்திரி எங்க போனீங்கன்னு காலையில கேட்க மாட்டாங்களா? நாம வெளியில போனது அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, நைட்டு சாப்பாடு குடுக்கறப்ப தேடி இருக்க மாட்டாங்களா? ஆமா, அவங்க உன்னோட அம்மா பாரு. சாப்பிடலன்னா உடனே கவலைப்பட்டு உன்னை தேடுறதுக்கு. உனக்கு ஹாஸ்டல்னா என்னன்னு தெரியாதா? அதான் சொன்னேக்கா, எங்க அம்மா விட்டு பிரிஞ்சு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு. அதான் நீ இப்படி இருக்க. உன்னை நிறைய திருத்த வேண்டி இருக்கு. என்ன எதுக்கு திருத்தணும்? இல்லனா நீ மத்தவங்களுக்கு எடுத்து விட்டுருவியே. சரி வா போலாம். அக்கா வேண்டாம்க்கா, வாட்ச்மேன் எழுப்பி சாரி சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிடலாம்க்கா. இங்க பார் சூர்யா, நீ மட்டும் தான் நேர்மையானவ மாதிரியும் நான் தப்பு பண்றதுக்குனே பிறந்தவ மாதிரியும் பேசாத. இல்லக்கா, அது வந்து வா என் கூட வா. எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா வாங்கக்கா. நீ இறங்கடி, வர பாத்துக்கா. பாத்து வாங்கக்கா. ஏமா யாருமா அது? யாருங்கறல? என்ன வாட்ச்மேன்? யாரு? மா 2-3 பொண்ணுங்க மேல போறாங்கம்மா. நல்லா பாத்தியா? பொண்ணுங்க தானா? ஆமா மேடம், பொண்ணுங்களே தான். சரி விடு, காலையில பேசிக்கிறேன். சீக்கிரம் 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 தரடி, போடி. என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் அப்பவே சொன்னேன்ல. எப்படியோ சொன்ன மாதிரி உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டிட்டு வந்துட்டல. ஹலோ சொல்லுமா. குட்டி, என்னாச்சு? ஏன் மூச்சு வாங்குற? ஒண்ணும் இல்லம்மா. குட்டி, என்னம்மா ஆச்சு? போன் பண்ண நீ எடுக்கவே இல்ல. அப்பவே நான் பயந்துட்டேன் தெரியுமா? இப்ப வர நீ ஏதோ இப்படி எங்க இருக்க? ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். மொட்டை மாடல நின்னுட்டு இருந்தேன். போன் வந்து சவுண்ட் கேட்ட உடனே ஓடி வந்தனா அத மூச்சு வாங்குது. தெரியாத ஊருமா, ராத்திரி நேரத்துல மொட்டை மாடிக்கெல்லாம் போவாத. சரிம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி குட்டி, சீக்கிரமா படுத்து தூங்குன்னு. சரிம்மா. என்னம்மா நேர்மை என் சீக்கிரம்? என்னமோ பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்ன, இப்ப சரளமா அள்ளி விடுற. இதான் உங்க நேர்மையா? வாய் மூடுங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இது வரைக்கும் எங்க அம்மா கிட்ட நான் போய் சொன்னதே இல்ல தெரியுமா? செவரேறி குதிச்சு பயந்து அழுது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம்? இதெல்லாம் உங்களாலதான் வந்தது. நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. பிடிங்க உங்க போன. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நேத்து ராத்திரி யாரோ வெளியே போயிட்டு செவரேறி குதிச்சு உள்ள வந்திருக்கீங்க. இனிமே யாராவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டா கொஞ்சம் கூட தெய்வதார்ஷனம் பார்க்காம ட்ரைனிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன்.
ஆறிட போகுது. குடின்னு சொல்றல்ல. குடி, பிரேக்ஃபாஸ்டுக்கு வேற போணும். அக்கா சாரிக்கா. எதுக்கு? இல்ல நேத்து ராத்திரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன்ல. ஏய், நான் அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? அப்படியே மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ராத்திரி கூட உனக்கு முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? சிரிக்காத, நிஜமாதான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி உனக்கு வயிறு வீங்கி வெடிக்க போகுது பார். சரி வா, குளிக்க போலாம். எப்படி இருந்தாலும் கியூல தானே நிக்கணும். அதெல்லாம் மத்தவங்களுக்கு, நமக்கு இல்ல. ஆமா, நேத்து என்ன சொன்னீங்க? உடனே நம்மள விட்டுட்டாங்க. உனக்கு ஹார்ட்ல ஓட்ட இருக்குன்னு சொன்னேன், உடனே அனுப்பிட்டாங்க. போய் தானே சொன்னீங்க. வேற என்னமோ சொல்லிருக்கீங்க நீங்க. எப்படியோ சீக்கிரம் குளிச்சிட்டோம்ல, இன்னைக்கும் அதே மெத்தட் தான். இப்ப யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்னாச்சு இவங்களுக்கு? நீங்களா சொல்லிட்டா நல்லது. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? ராத்திரி யாரோ 2 பொண்ணுங்க செவரேறி குதிச்சிருக்காங்க. மேடம், நல்லா பாத்தீங்களா? பொண்ணுங்க தானா இல்ல திருடனுங்களா இருக்க போறாங்க? இல்ல இல்ல, இங்க இருக்கிற பொண்ணுங்க தான். பொண்ணுங்க கூடவா செவரேறி குதிப்பாங்க? நீ வேற எந்த காலத்துல இருக்கிற? அதெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவாங்க வானரங்க. மேடம், நாங்கெல்லாம் உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். எங்களை பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நேத்து ராத்திரி செவரேறி குதிச்சது யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஹே சூர்யா, உனக்கு தெரியுமா? இங்க நமக்கு என்ன வேலை? வா போலாம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா?